நம்ம அற்புதமான ஒரு நம்மளுடைய சாம்பார் பொடியை பத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப வந்து சாம்பார் பொடி கம 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 கமன்னு நம்ம வந்து சாம்பார் வைக்க போறோம், சாப்பிட போறோம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நல்லா சின்ன வெங்காயத்தை நிறைய உரிச்சு வச்சுக்கோங்க. நான்லாம் பருப்புல வந்து கொஞ்சம் பருப்பு வைக்கும் போதே பூண்டுலாம் போட்டுருவேங்க. வேக வைக்கும் போதே தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு மூணையுமே பெருங்காயத்தூள், ஓகேவா, இது மூணையுமே பருப்புலயே போட்டு நான் வந்து விசில் விட்டுருவேன். ஏன்னாக்கா அப்பதான் அந்த பருப்போடு சேர்ந்து அந்த பெருங்காயத்தூள், அந்த பூண்டு, அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா தக்காளி வந்து அதுல வந்து நம்ம அரிஞ்சு போட்டோம்னா குட்டி குட்டியா கிடக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பருப்புலயே போட்டு வேக வச்சிட்டோம்னாக்கா நல்லா அதுலயே போய் மிக்ஸ் ஆகி அதெல்லாம் நல்லா வெந்துடும், ஓகேவா. பச்சை மிளகாவும் தனித்தனியா போட்டோம்னா வாயில அடிப்படும், அது வந்து உரைக்கும். அப்படிங்கறதுனால குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால நம்ம வந்து அதுலயே போட்டோம்னா அந்த காரம் அது எல்லாமே வந்து பருப்புலயே வெந்துடும். சோ பருப்பை வேக வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுட்டு நான் தாலி போட வச்சிருக்கேன் இல்லையா, தாலி போட வைத்த இப்ப ஊத்தக்கூடாது, லாஸ்டா தான் ஊத்தணும். லைட்டா எண்ணெய் ஊத்தி இந்த வெங்காயத்தை போட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதோட சேர்த்து இந்த என்னது இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க, ஓகேவா. நல்லா வதக்குங்க, சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி அது அப்படியே ஒரு மாதிரி கலர் மாறி வரும்போது நம்ம வந்து மிளகாய் தூள் லைட்டா போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சாம்பார் பொடி மசாலால எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். லைட்டா சாம்பார் பொடிக்கு சாரி லைட்டா வந்து அந்த மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்பார் பொடியில நிறைய போடாதீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் நிறைய அள்ளிடுங்க. நிறைய எடுத்து ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனா எடுத்து நிறைய எடுத்து அந்த வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிளகாய் தூளோட வதங்கி அப்படியே மினு வரும். அந்த வெங்காயத்தோட இந்த சாறு இறங்கி அந்த மிளகாய் தூளோடைய மினுமினுப்பு இறங்கி அந்த சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வரும்போது அப்ப என்ன பண்ணுங்க, இந்த சாம்பார் பொடியை வந்து தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுட்டு அந்த சாம்பார் பொடியோட இதை வந்து அதை ஊத்தி, அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காய் யார் என்னென்ன போடுவீங்கன்னு தெரியாது. நம்மலாம் வந்துட்டு ஒருத்தவங்க வெண்டைக்காய் சாம்பாருமாங்க, முருங்கைக்காய் சாம்பாருமாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்கெல்லாம் வந்துட்டு கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், என்ன காய், அப்புறம் முள்ளங்கி, ஓகேவா, இந்த ரேடிஷ் இருக்குல்ல, அந்த 3-4 ஐட்டத்தையுமே கட் பண்ணி சாம்பார்ல போட்டு வேக வச்சு அப்படிதான் சாப்பிடுவோம். என்ன சாம்பார்னே நான் சொல்ல முடியாது. முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பாரா, கத்திரிக்காய் சாம்பாரான்னு தெரியாது. ஏன்னா எல்லா காய்கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதுதான் ஒரு சாம்பார், ஓகேவா. எங்களுக்குலாம் அந்த சாம்பார் மணமணன்னு கமகமான்னு வரணும் அப்படின்னாக்கா இந்த டேஸ்டி மசாலாவுடைய சாம்பார் பொடியை வாங்கிக்கங்க. கண்டிப்பா சூப்பரான ஒரு மனம் வரும். சூப்பரான அந்த சாம்பாரை இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு 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 சாப்பிடணும் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் பொடி அப்படின்னாக்கா நம்ம டேஸ்டி மசாலாவோட சாம்பார் பொடி தான், ஓகேவா. இந்த சாம்பார் பொடியை மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொடியை பத்தி பேச போறேன். ஏன்னாக்கா இந்த சாம்பார் நாங்க யூஸ் பண்ணிட்டு மனசே வரல இந்த சாம்பார் பொடியை விட, அந்த அளவுக்கு